ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அக்கா ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம். அப்படியே எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க எல்லாமே பார்த்துட்டு வரலான்னு போகிறோம். எங்கள் அக்கா ஊர்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 1 கிலோமீட்டர் வரும். நாங்கள் வண்டி இருந்தாலும் நடந்து தான் போகணும். அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போகலான்னு நடந்தே போகிறோம். அதுக்குள்ளேயும் எங்கள் மாமா 2 குழந்தைங்க தூக்கி வச்சுக்கிட்டு சைக்கிள் வச்சு ஓட்டிகிட்டு வராங்க. என் பொண்ணை கால் எட்ட மாட்டேங்குது, ஓட்டி பார்க்குறா, ஆனால் எட்டலை. எங்கள் வீட்டுக்காரர் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வராங்க. பால் டப்பரை கையில் வச்சுட்டு பொம்மையை கையில் வச்சுட்டேன்னா நான் பொம்மையை வச்சுக்கிறேன், சைக்கிளை பிடிச்சிட்டு வந்து இப்போ வாங்கிக்கிட்டேன். என் பொண்ணு சைக்கிளை ஓட்டி பார்க்குறா, கால் எட்டவே மாட்டேங்குது. கால் எட்டுமான்னு விட்டு பார்த்துக்கிட்டே ஓட்டுறா. எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ எடுத்தது போதும்னு செல்லை உள்ளே வச்சுட்டாங்க. தன்னை கீழே பார்த்து மட்டும் ஓட்டக்கூடாது, பண்ணால் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி முன்னாடி அண்ணாந்து பாருன்னு சொல்கிறோம் நாங்கள். அவள் அப்போ கூட கவனிக்காமல் கீழே பார்த்தே ஓட்டிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டினா நிச்சயமாக ஆக்சிடென்ட் ஆகிடும். அண்ணாந்து பாருன்னு அவங்க அப்பா கூப்பிட்றாங்க. அண்ணாந்து பார்த்துட்டு மறுபடியும் கீழே கும்பிட்டா.